சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்கே ராஜாங்கம் வீட்டுக்கு பார்த்தா தமிழ்ச்செல்வி வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக பார்த்தா தமிழ்ச்செல்வி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு ரூமுக்கும் போயிடுறாங்க. அப்போ ஈஸ்வரி கிட்ட போய் சாவித்திரி பாயாசம் கொடுக்குறாங்க. என்ன அத்தாச்சி இந்த நேரத்தில் பாயாசத்தை கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், அது ஒன்றும் இல்லை மதினி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம காதுக்கு நல்ல ஒரு இனிப்பான செய்தி வரப்போகுது, அதை கொண்டாட வேணாமா, அதுக்காகத்தான் இந்த பாயாசம், குடிங்க மதினி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கொடுக்கவும், இவ என்ன இந்த நேரத்தில் பாயாசத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கா, அப்படி என்னத்தை பண்ணி வச்சிருக்கா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் பார்த்தா தமிழ்ச்செல்வி ஐயோ அம்மானு கத்துற சத்தம் கேட்குது. பார்த்தீங்களா அத்தாச்சி, இதைத்தான் நான் சொன்னேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம காதுக்கு இனிப்பான செய்தி வரும்னு சொன்னேன்ல, அது வேற ஒன்றும் இல்லை, தமிழ்ச்செல்வி சாப்பிட்ற சாப்பாட்டில் கருவை கலைக்கிற மருந்து கலந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், என்ன அத்தாச்சி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், இங்கே பாருங்க அத்தாச்சி, இதை யாருக்கிட்டையும் நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்களும் நானும் ஒரு கூட்டு, நீங்கள் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் இதெல்லாம் பண்ணது நீங்கள் தானு சொல்லி உங்களையும் கோத்து விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், ஐயோ அத்தாச்சி அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க, என்ன என்கிட்ட சொல்லவே இல்லை ஒரு வார்த்தை கூட அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், ஆமாம் அத்தாச்சி, எல்லாத்துக்கும் காரணம் அவள் வயிற்றில் வளர குழந்தை தானே, அந்த குழந்தைய சாக்கா வச்சு தானே ஜட்ஜு 6 மாதம் சேர்ந்து வாழணும்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ அவள் வயிற்றில் குழந்தை இல்லைன்னு வைங்க, அந்த குழந்தை கலைஞ்சதுக்கு காரணம் இவதான்னு சொல்லி அந்த பழியை இவ மேலே போட்டு உடனே சேதுவுக்கு விவாரத்து வாங்கிடலாம்ல. அவள் எவ்வளவு எகத்தாளமாக பேசுகிறா தெரியுமா மதினி, என்கிட்ட ₹1 கொடுத்து எவ்வளவு நக்கலாக பேசுனா, அதுக்கெல்லாம் தண்டனை கொடுக்க வேணாம், அதான் பார்த்தேன், கடைசியாக இவ தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா, அவள் சாப்பிட்ற சாப்பாட்டில் கரு கலைக்கிற மருந்து கலந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ரூமில் தமிழ்ச்செல்வி பார்த்தா வயிற்றை பிடிச்சிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கவும் சேது வேகமாக எந்திரிச்சு லைட்டை போட்டு பார்க்குறாரு. ஏய் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சேது கேட்கவும், வயிறு வலிக்குதுங்க, வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் துடிக்கவும், சரி எந்திரி ஹாஸ்பிட்டல் போவோம் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், இல்லை என்னால் எந்திரிக்க கூட முடியல அப்படின்னு சொல்லி தமிழ் கத்திக்கிட்டு இருக்காங்க. உடனே சேது பார்த்தா தமிழை தூக்கிக்கிட்டு கீழே இறங்கி வரவும், இங்கே தமிழ் போடுற சத்தத்தை கேட்டுட்டு மோகனா அப்பத்தா எல்லாரும் வராங்க. என்ன செய்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்கவும், தெரியல சின்னம்மா, வயிறு வலிக்குதுன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு. வயிறு வலிக்குதா, இந்த நேரத்தில் வயிறெல்லாம் வலிக்கக்கூடாது, சேது வேகமாக ஆஸ்பத்திரிக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு சேது வேகமாக தமிழை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே போயிட்டு டாக்டர் பார்த்தா தமிழை செக் பண்ணுறாங்க. நல்ல வேலை சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்தீங்க, இவங்க சாப்பிட்ட சாப்பாடு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, அதனால தான், இன்னும் கொஞ்சம் லேட்டாக கூட்டிகிட்டு வந்திருந்தீங்கன்னா வயிற்றில் இருக்கிற கருவே கலைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் சேதுக்கு பார்த்தா ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. டாக்டர் குழந்தைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் சரியான நேரத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, அதனால தான் குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லை, இன்றைக்கி நைட் ஃபுல்லாக தமிழ்ச்செல்வி இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க. சேதுவும் பார்த்தா நைட் ஃபுல்லாக ஆஸ்பத்திரியிலே இருக்கார். அப்போ தான் பார்த்தா அப்போ வந்துட்டு சேதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சேது பார்த்தா இந்த விஷயத்தை சொல்லவும், தமிழ்ச்செல்வி சாப்பாட்டில் விஷமா, எப்படி யார் வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. சரிப்பா சேது, நீ தமிழை பார்த்துட்டு தமிழை சீக்கிரம் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா ஃபோனை வச்சிடுறாங்க. அடுத்து பார்த்தா அப்பத்தா வந்துட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரும் இங்கே வாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா ரொம்ப சத்தமாக கூப்பிடவும் ஈஸ்வரி, சாவித்திரி, தாமரை, சித்ரா, மோகனான்னு எல்லாரும் வராங்க. நேற்று தமிழ்ச்செல்வி சாப்பிடும்போது அவ கூட யாரடி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், நாங்கள்லாம் யாரும் இல்லையே, அவள் தான் கடைசியாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லவும், அவள் கடைசியாக சாப்பிட்டானா அதுக்கப்புறம் அந்த சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சது யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், நான் தான் அப்பத்தா எடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க. தமிழ்ச்செல்வி சாப்பிட்ட சாப்பாட்டில் விஷம் கலந்துருக்கு, அதனால தான் அவளுக்கு வயிறு வலி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் எல்லாத்துக்கும் அதிர்ச்சியாகுது. இங்கே சாவித்திரி பார்த்தா திருன்னு முழிச்சிட்டு, சாப்பாட்டில் விஷமா, என்ன எதுவும் நாடகம் போடுறீங்களா, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அவன் மேலே இறக்கப்படணும்
அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், இங்கே பாருடி, அவள் ஒன்றும் நாடகம் எல்லாம் போடலை, அவள் சாப்பிட்ட சாப்பாட்டில் விஷம் கலந்துருக்கு, ஆஸ்பத்திரியில் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லிட்டாங்க, ஆஸ்பத்திரியில் எப்படி போய் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் கேட்கவும், இங்கே சாவித்திரிக்கு அதிர்ச்சி ஆயிடுது. ஒருவேளை கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க.